இது என்னோட செகண்ட் லாங் வீடியோ. ஹோப் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் பிரிஸ்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வாக் போகணும் அப்படின்னு சொல்லி வாக் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் ஊர்லேருந்து அம்மா திங்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரே ஹாப்பி தான். ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்னு எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருந்தேன். ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரீஸ்டாக்கிங்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து டேவே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்திருக்கு. இன் ஜென்ரலாக வந்து நான் சொல்ல கேட்டிருக்கேன். இட் இஸ் லைக் கேர்ள்ஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா, அதாவது ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளவோ இருக்காது. காசிப் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் நானும் அப்படி நினச்சி தான் ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க தேன் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து என்னோடய பயங்கரமான ஒரு கோ டு பர்சன் அப்படின்னா அது அவங்க தான். இட் இஸ் லைக் நம்ம இப்போ ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்கிறோம், இல்லை அப்பா கிட்ட சொல்கிறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னோடய டாட்டர் அவள் கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸை அவங்களும் அதே இதை கோ த்ரூ பண்ணும்போது அவங்க தர சப்போர்ட் வந்து லைக் அவங்க பெருசாக நம்மளுக்கு வந்து ஐடியா கொடுத்து நம்மளோட கஷ்டத்தை வந்து தீர்த்துற மாட்டாங்க. பட் தெர் வில் பி ஆல்வேஸ் அன் இயர் டு ஹியர் வாட் யூ ஆர் டெல்லிங் அப்படிங்கிறது தான். நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இவங்க எதுக்கு இப்படி இருக்காங்க, ஏன் இந்த பொண்ணு புலம்புது அப்படின்லாம் ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம எவ்வளவோ புலம்புனாலும் அதை கேட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்டில் ஒருத்திக்கு தான் இன்றைக்கி குழந்த பிறந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நான் அவங்க கூட அங்கே இந்தியாவில் இல்லை அண்ட் இப்போ உடனே என்னால் போகவும் முடியாது. பட் தென் அவள் எனக்கு கால் பண்ணி சொன்னது ஃபஸ்ட்டு. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இந்த டேவே எனக்கு ரொம்ப ஹாப்பி நோட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஹாப்பி ஹார்மோன் ட்ரிகர் ஆனனாலையோ என்னமோ தெரியல, அன்றைக்கி டேவே வந்து அது இதுன்னு எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து தனியாக ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு நான் ரிட்டன் ரூல் மாதிரி என்னென்னா, மோஸ்ட்லி வீட்டை நாங்கள் எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எப்போவுமே அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். இட் இஸ் நாட் லைக் யாராவது வரும்போது மட்டும் நீட் பண்ணுறது, மற்ற நேரம்லாம் எப்படி வேணால் போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அண்ட் வாடகை வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறத தாண்டி எனி ஹவுஸ் நம்ம இருக்க போகிற வீடு. ஸோ அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல 2 பேருக்குமே இருந்தது. ஸோ எங்கள் வீடு வந்து எப்போ வந்து பார்த்தாலும் யாராவது கெஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் எங்கள் வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ஆர் சிக் எங்கள் வீடை வந்து இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து இட் இஸ் நாட் அ ரூல், பட் நாங்கள் மோஸ்ட்லி அதான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் 2 பேருமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த பஜ்ஜி போடுற மிளகா இருக்கும் இல்லையா, அதில் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த டிஷ்ஷு பேர் புளி மிளகா. இதுக்குன்னு வந்து கேரளா சைட்லலாம் ஒரு மிளகா கிடைக்கும், அதில் பண்ணுவாங்க. நான் அம்மாலாம் வந்து நாங்கள் நார்த் சைட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்தனால எங்களுக்கு இந்த மிளகா கிடைக்கும். ஸோ இதில் ட்ரை பண்ணலான்னு எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பஜ்ஜி மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லெண்ணெயில் வதக்கிட்டோம். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அண்ட் அது கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு இந்த மாதிரி மிளகா சாப்பிட்டா திருளாக வருது, டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல புளி வற்றி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1 or 2 டீஸ்பூன் ஆஃப் வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால சப்போஸ் காரமாக இருந்தால் நம்மளுக்கு வயிற்று வலியோ நெஞ்செரிச்சலோ வராது. அண்ட் இது இந்தியாவில் வாங்குகிற மிளகா அப்படின்னா நம்மளுக்கு காரமாக இருக்கும். எனக்கு இங்கே பெருசாக காரமாக இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டா ஒரு மாதிரி புளிப்பும் அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். வெறும் ரைஸு, கர்ட் ரைஸு, தோசை, இட்லி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் புளி மிளகா பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சில டே ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. உளுந்து ஊற வைக்கிறது, நெக்ஸ்ட் டே சாலட்க்கு சில பல்சஸ்லாம் ஊற வைக்கிறதுன்னு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய டே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.